Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Part 1 video la already நம்ம யூனிட் நம்பர் 1 to 5 பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்ட்ல இருந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 6 to 10 பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் நம்பர் 6 அசஸ்மென்ட் ஃபார் இன்க்ளூசிவ் ஸ்கூல், which means உங்களுக்கு வந்து அந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல டிசேபிள் பீப்புள் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எப்படி நம்ம எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் கொடுக்கணும், அவங்களை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் இந்த யூனிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் மீன்ஸ் என்ன, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மீன்ஸ் என்ன, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மீன்ஸ் என்ன, அந்த அசஸ்மெண்ட்லாம் எப்படி வந்து அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் இப்போ வந்து ஹேண்டிகேப்டு சில்ட்ரனை எப்படி வந்து லேர்னிங் அவுட்கம்ஸோட அசஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் இந்த யூனிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நமக்கு 5 கொஸ்டின்ஸை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, எக்ஸ்பிளைன் why feedback is so important. கொஸ்டின் நம்பர் 2, how will you identify the special education needed children. கொஸ்டின் நம்பர் 3, explain the framework of assessment approaches. கொஸ்டின் நம்பர் 4, how will you integrate ICT on accessing various types of learners. கொஸ்டின் நம்பர் 5, explain how technology will improve for early intervention of mentally retarded children. Unit number 7, philosophical and educational underpinning of assessment is nothing but ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த தாட்ஸோட எப்படி நம்ம வந்து மையப்படுத்தி அந்த எஜுகேஷ்னல் அசஸ்மெண்ட்டை இன்வால்வ் பண்ண வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து விருப்பம் இருக்காது. ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸை எப்படி நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ண வச்சு அவங்கள எக்ஸாம்ஸ் பண்ண வைக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கே வர மாட்டாங்க. ஸோ அவங்கள ஆர்டிஐ மூலியமாக எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அந்த எஜுகேஷ்னல் லெவலில் ஷைன் அப் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இப்படி மோட்டிவேஷனோட நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மீன்ஸ் என்ன, எதனால் அதை கண்டக்ட் பண்ணிருக்காங்க, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, கரிக்குலமே எப்படி ஆர்கனைஸ் ஸ்டடீஸ், அதோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வரைக்கும் இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 5 கொஸ்டின்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, வாட் டு யூ மீன் பை நான் டிடென்ஷன் பாலிசி, டிஸ்கஸ் த மெரிட்ஸ் ஆஃப் non-detention policy. Question number 2, explain the problems in NDP. Question number 3, define RTE Act and describe its relationship with curriculum, pedagogy and teachers. Question number 4, explain the various dimensions of assessment. Question number 5, discuss the merits and demerits of competitive exams. யூனிட் நம்பர் 8, பார்ட்டிசிபேட்ரி அப்ரோச். இது ரொம்ப சின்ன யூனிட் தான். இந்த யூனிட்டில் பார்ட்டிசிபேட்ரியோட கான்செப்ட் அண்ட் ப்ராசஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், அவங்க இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இதை கான்சன்ட்ரேஷனோட பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. Question number 1, explain participatory approach. Question number 2, describe the process involved in participatory approach. Question number 3, explain the advantages of participatory assessment. Question number 4, explain community monitoring of assessment. Question number 5, describe the teacher autonomy in assessment. யூனிட் நம்பர் 9, ப்ரிவலண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ அந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டமோட ட்ராபேக்ஸ் அண்ட் தென் அந்த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரைட்டிங் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுனால மட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குமா, அவங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எல்லாமே அது மூலயமா கற்றுப்பாங்களா, வெறும் மக்கப் கான்செப்ட் வச்சு மட்டுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுப்பாங்களா, எஜுகேஷனல் லெவல் வந்து ரியல் டைம் அச்சீவ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண வைக்குமா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஓவரால் இஷ்யூஸ் அண்ட் தென் அதோட ப்ரிவலண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி தான் வந்து ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரியேட்டிவ் லேர்னர்ஸோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், அவங்களோட கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், பெட்டர் லேர்னிங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, elucidate the drawbacks of present assessment system. Question number 2, describe the assessment for better learning. Question number 3, how can you build your students self-confidence. Question number 4, write about assessment for creative learning. Question number 5, how can you help people feel in confidence and willing to approach new learning.
யூனிட் நம்பர் 10 ரிப்போர்ட்டிங் குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரெக்கார்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இட்ஸ் நத்திங் பட் ஒவ்வொரு கான்செப்டை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஆக்சுவலாக அந்த டைரியை மேக் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் நம்ம ஒரு டைரியாக வந்து மேக் பண்ணணும். ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கும் இப்போ உள்ள எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி வந்து ஓவர் கம் ஆகிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து நமக்கு சார்ட் கொஞ்சம் ஹை லெவல் ஏறி இருக்குது அப்படின்ற கான்செப்ட் பற்றி ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அசஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம், கன்சாலிடேட் பண்ணலாம், அண்ட் தென் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டுக்கோட ரூபிக்ஸ், தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறப்போ அந்த டேட்டா எந்த அளவுக்கு இருக்கணும், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸோட கேல்குலேஷன் பார்ட் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேட்டிங் ஸ்கேலை எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 5 கொஸ்டின்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, டிஸ்கிரைப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். கொஸ்டின் நம்பர் 2, how to design a good reflective journal assessment. Question number 3, write the meaning, types and methods of dispersion. Question number 4, describe the methods of correlations and utilities. Question number 5, elaborate assessment of reflective journal and student portfolios. ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இதோட பார்ட் 1 வீடியோ லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.